தற்போதைய அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சிவா என்ற இளைஞர் தற்போது கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரது உடலானது கொலை செய்யப்பட்டு கடலில் வீசப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கலிஃபத்துல்லா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கலிஃபத்துல்லா, உங்க தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ரேவதி. விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் மரக்கார் தோப்பு விகுதியைச் சேர்ந்தவர் சிவா. புதுச்சேரியில் ஓட்டலில் வேலை செய்து வந்தார். கடந்த 6ஆம் தேதி மாலை வீட்டிலிருந்து சென்றவர் வீடு திரும்பவில்லை. கடந்த 8ஆம் தேதி கீழ் புதுப்பட்டு அருகே உள்ள புதுக்குப்பம் கடற்கரை பகுதியில் கழுத்து மற்றும் இடுப்பு பகுதி படுகாயத்துடன் பிணமாக மீட்கப்பட்டார். இது குறித்து அவரது மனைவி நஸ்ரீன் கொடுத்த புகாரின் பேரில் கோட்டகுப்பம் போலீசார் விஸ்வநாதன் தலைமையிலான போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் சிவாவின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரது குடும்பத்திற்கு ஒப்படைக்கப்பட்டது. போலீசார் நடத்திய விசாரணை திருமணம் ஆகி மனைவி 2 குழந்தைகளுடன் வசித்த அந்த சிவாவுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமி மீது ஆசை ஏற்பட்டு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார். இதனை அந்த சிறுமியின் அண்ணன் கண்டித்தது மட்டுமல்லாமல் அந்த பகுதியைச் சேர்ந்த ஷேக் இஸ்மாயில் மகன் சலாம் மற்றும் சிவாவை கண்டிக்கும்படி கூறியுள்ளார். அப்துல் சலாம் தனது நண்பர்களுடன் சென்று சிவாவை கண்டித்த போது இரு தரப்பில் இருக்கும் பிரச்சனை ஏற்பட்டு இருந்தது. அப்போது சிவா அப்துல் சலாமை தாக்கியுள்ளார். இதனால் இருவரும் அவ்வப்போது தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் சிவா கிடைக்கும் போது தீர்த்து கட்ட விட வேண்டும் என்ற திட்டத்தில் அப்துல் சலாம் இருந்துள்ளார். சிவாவிடம் சமாதான பேச்சு நடத்துவதற்காக அப்துல் சலாம் திட்டமிட்டு கொலை திட்டத்தை தீட்டியுள்ளார். கடந்த 6ஆம் தேதி அப்துல் சலாம் திட்டத்தின்படி அவர் விரிந்த வலையில் சமாதான பேச்சுவார்த்தைக்காக சிவா மற்றும் அப்துல் சலாம் இருவரும் போன் மூலம் பேசியுள்ளனர். இதற்காக மது பாட்டி வைக்கவும் சிவா முடிவு செய்து தனது வேலையை செய்த இடத்தில் ரூபாய் 3000 கடனாக பெற்று தனது தொகையை கொண்டு மதுவை வாங்கி சிவா, அப்துல் சலாம், நூர் முகமது, ஹபீஸ் ஆகிய 3 பேரும் கோட்டகுப்பம் பகுதியில் இருந்து மது அருந்துள்ளனர். மது போதை அதிகமானதும் சிவா மோட்டார் சைக்கிள், அப்துல் சலாம், ஹபீஸ் ஆகிய 3 பேரும் கூனிமேடு அருகே உள்ள கடற்கரை ஓரம் மது அருந்துள்ளனர். அப்போது அப்துல் சலாம் திட்டமிட்டபடி மறைந்து வைத்திருந்த கத்தியால் சிவாவின் கழுத்து மற்றும் வயிற்று பகுதியில் குத்தி கொலை செய்து கடலில் வீசி சென்றுள்ளனர். சிவாவின் மோட்டார் சைக்கிளை கொண்டு வந்து நகராட்சி பின்புறம் உள்ள முத்துப்பிள்ளை குளத்தில் போட்டுவிட்டு கொலை செய்த ஆயுதங்களையும் குளத்தில் வீசிவிட்டு சென்றுள்ளனர். சிவாவை தீர்த்து கட்டிய தகவலை அப்துல் சலாம், ஹபீஸ் ஆகியோர் தங்களது வீட்டுக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் இருவரையும் வெளியூருக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தகவலை கேள்விப்பட்ட குவைத் நாட்டில் இருந்த அப்துல் சலாமின் தந்தை இஸ்மாயில் கோட்டகுப்பம் வந்துள்ளார். கொலை செய்யப்பட்ட சிவாவின் உடலை வெளிவந்த பிறகுதான் கொலை சம்பவம் 3 நாட்களுக்கு பிறகு போலீசார் மற்றும் பொதுமக்களுக்கு தெரிய வந்துள்ளது. இந்த கொலை சம்பவத்தில் மது வாங்குவதற்காக கொலையாளிகளுக்கு பணம் கொடுத்த 16 வயது சிறுவன் கொலையாளிகளுக்கு மது பாட்டிலை வாங்கி கொடுத்தது. ஹபீஸின் 16 வயது 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். ரேவதி, உங்க தகவல்களுக்கு நன்றி கலிஃபத்துல்லா.